ஒரு எலக்ட்ரிக் கார்ல இருக்கிற ஃபீச்சர் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ல டிசி சார்ஜர் கேப்பபிலிட்டியோட இருக்கிற ஒரே பைக் இந்தியால 36 நிமிஷத்துல 20% இருந்து 80% சார்ஜ் பண்ண முடியுது. அதுவும் நீங்க வீட்ல பண்ணும்போது 60 நிமிஷத்துல நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். 135 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். நம்ம கூட இன்னைக்கு ராப்டியோட T30 EV பைக் வந்து நம்ம கூட இருக்கு. இந்த பைக்கை பத்தின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை எடுத்துட்டு ஒரு 8000 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க ஒருத்தர் பயணிச்சிருக்காரு. அவர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த பைக்கை பத்தி. இதோட ஃபேக்டரி டூர்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பேட்டரியை வந்து எப்படி பில்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பைக்கை பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பால். இந்த பைக்கோட ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிசி சார்ஜர் அப்படின்னு இன்ட்ரோலே நான் சொல்லியிருந்தேன். இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா CCS2 போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அப்படின்னா காருக்கு நம்ம என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுவோமோ அதே சார்ஜர் இதுலேயும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஹைவேல இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து டிசி சார்ஜர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 36 நிமிஷத்தில் 20லேருந்து 80% வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இதனுடைய மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இருந்தாலும் எனக்கு எதுக்கு டிசி சார்ஜர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லோ சார்ஜரில் எங்கேயோ போய் நின்றுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சார்ஜிங் வந்து உங்களுக்கு கூட எடுத்துகிட்டு போகல சார்ஜரை அப்படின்னா, சிட்டிக்குள்ளேயே உங்களால் டிசி சார்ஜரில் வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 20-30 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. இன்கேஸ் இதை நீங்கள் ஒரு ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டிசி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது இந்த பைக்கில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்தியாவில் இருக்கிற ஒரே மோட்டார் சைக்கிள் வந்து இந்த டிசி சார்ஜர் ஃபெசிலிட்டியோடு இருக்கிறது. மேபி இதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பிராண்டும் இனிமேல் டிசி சார்ஜரை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த டிசி சார்ஜர் இருக்கிறதுனால அடிஷ்னலாக இங்கே வந்து இன்னொரு பவர் யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட நேக்டு வியூவில் வந்து உங்களுக்கு நான் அதை காமிச்சிருக்கிறேன். ஸோ அதில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த சேஃப்டி விஷயங்கள், ஏன்னா இது வந்து ஒரு 240 வோல்ட்டில் வந்து இது ஆப்ரேட் ஆகுது. அப்போ ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும்போது லோ கரண்ட் வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணுது. அப்போ ஹை வோல்டேஜ்னால ஏதாவது சேஃப்டி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த PDU அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறையா சேஃப்டி விஷயங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மோட்டரை கட் ஆஃப் பண்ணுது. அதே மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது இதில் ரிட்டர்ன் வோல்டேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை கட் ஆஃப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு கொலைட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக பவர் வந்து ஷட் டவுன் பண்ணுறது. இது எல்லா ஒர்க்குமே வந்து அந்த PDU அப்படிங்கிற ஒரு யூனிட் பண்ணுது. அது காரில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த மோட்டார் சைக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி 5.4 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது IDC வேல்யூ 200 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வருது. இது டிரைவ் மோடில் ஒரு மிடில், அதாவது பவர் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. காரில் நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மோடில் நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு 120 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். இதோட டாப் ஸ்பீடு 135 கிலோமீட்டரில் வந்து லாக் ஆகிருக்கு. இந்த ஸ்ப்ரிண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் அதில் 0 to 60 3.5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவ் பண்ணும்போது அதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. EV அப்படின்னாவே இந்த பேட்டரியோட வாரண்டியை நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ காரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ லைஃப் டைம் வாரண்டி, 8 இயர்ஸ் வாரண்டி இப்படிலாம் சொல்கிறாங்க. 2 வீலர்ஸில் மோஸ்ட்லி 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் தான் பேட்டரி வாரண்டி சோஃபார் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் பிராண்டு, இந்த ராப்டே அப்படிங்கிற இந்த பிராண்டு பேட்டரிக்கு 8 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இல்லை 80,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட வாரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேட்டரிலாம் உள்ளே எப்படி இருக்கும், அந்த செல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக ஃபேக்ட்ரி டூரில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பிக்கெஸ்ட் ஹைலைட்டு டிசியில் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுது. 20லேருந்து 80% நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 36 மினிட்ஸில் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணால் கூட 1 ஹவரில் ஏசி சார்ஜரில் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குயிக்கராக இந்த பைக் வந்து சார்ஜ் ஆகுது. அப்படி இவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகும்போது ரொம்ப ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆகலை. ஏன்னா இது ஹை வோல்டேஜில் இருக்கிறதுனால
கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால ஹீட் மேனேஜ்மெண்ட் நேச்சுரலாகவே பேசிக் ஃபிசிக்ஸாகவே அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட காருக்கு ஈக்குவலாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு. இது ஒரு டிஜிட்டல் கீ தான். இதில் நார்மல் கீ வந்து எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் டிரைவுக்கு வந்து ரெடி ஆகுது. இன்னொன்று இதோட சைட் லாக்குமே சூப்பராக வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட் வண்டியை வந்து நான் வந்து லாக் பண்ணுறேன். ஒரு லாங் லாக் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு லீவர் அங்கே பாருங்கள், அப்படி அழகாக வெளியில் வந்து சைட் லாக் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுது. அதே மாதிரி அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ராட் அப்படியே ரிவர்ஸ் போய் அந்த சைட் லாக்கை வெளியில் எடுத்து விடுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. இன்னொன்று அந்த லாக்கே வெளியில் இருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணிட்டு எடுத்துட முடியுமோ அப்படின்னு ஒரு ஃபீலும் வந்து உங்களுக்கு இருக்குது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஹெட்லைட்டை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏலியனோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எல்இடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்பு டிம்முக்கும் லோக்கும் தனித்தனியாக உங்களுக்கு டூம் வந்து கிடைக்குது. ஒரு டிஆர்எல்மே வந்து இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்லிம்மாக 3 எல்இடிஸில் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. கொஞ்சம் நல்லாவே ரிஜிடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸாக கிடைக்கிது. 37mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வருது. சஸ்பென்ஷன் டிரைவ் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதை நான் டிரைவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் நம்ம பார்க்கும்போது 320mm டிஸ்க் கிடைக்குது. ரியரில் 230mm டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸாகவே நமக்கு இதில் வருது. டயரோட ப்ரொஃபைல் ஃப்ரண்ட்டில் அலாய் வீல் வந்து நமக்கு இருக்குது. டயர் வந்து 110/70 R17 வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியலில் 17 இன்ச் டயர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஹேண்ட்லிங்க்கு அது நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டோட இங்கே ஷேப் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஏரோடைனமிக் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்குது. வண்டி ஒரு பெரிய ஃபீல் கிடைக்கிறதே வந்து இந்த பீஸில் தான். இது ஃபுல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் வந்து கிடையாது, ப்ரோட்டோ தான். இது வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. கிட்டத்தட்ட டிஆர்எல் மாதிரி இங்கே ஒரு லைட் வந்து கொடுக்குறாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஏர் வெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேட்ரி வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. இதோட நேக் வியூவில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேட்டரியோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறதுனால இதில் தேர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஹீட் வந்து ஈவன் ஹை ஸ்பீடில் ரொம்ப லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஹை வோல்டேஜ்னால கரண்ட் வந்து லோவாக இருக்குது. அதனால் அந்த ஹீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. அதனால் இது ஒரு நேச்சுரலி கூல்டு தான். ஒரு ஏர் கூல்டாகவே வந்து உங்களுக்கு அந்த பேட்டரியோட விங்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹீட்னாஸ்னால உங்களுக்கு ரேஞ்ச் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரியரோட லுக் வந்து இங்கே டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு எல்இடியில் கிடைக்கிது. ஒரு மாதிரி ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஸ்லீக்காக வந்து உங்களுக்கு வருது. இதில் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டும் இருக்குது. அதில் இந்த மெட்டல் போர்ஷன் மட்டும் அப்படியே உங்களுக்கு வராது. ஸோ இண்டிகேட்டர்ஸும் இங்கேயே எங்களுக்கு டைப் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த டெயில் லேம்பு கொஞ்சம் அக்ரெசிவாக உங்களுக்கு அதில் கிடைக்கிது. இந்த வேரியண்ட்டில் இங்கே ஒரு லைசன்ஸ் பிளேட்டும் இங்கே உங்களுக்கு வருது. அதுக்கு ஒரு லைட்டும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரியரோட டயர் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் அலாய் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீலு பிளாக் கலரில் ஃப்ரண்ட் மாதிரியே தான். ஸோ ரியரோட டயர் பார்க்கும்போது 150/60 R17 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர்லையும் R17, ரேடியல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 150 அப்படிங்கிறப்போ நல்ல ப்ராடராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு மக்கார்டு. இன்கேஸ் தண்ணி ஏதாவது போச்சு அப்படின்னா கூட இந்த ஹகர் வந்து தண்ணியை பின்னாடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஸ்க் தான் நமக்கு ரியரில் கிடைக்குது. 230mm கிடைக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸும் நமக்கு இதில் வரும். ரியரோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரியர் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபராகவே இருக்குது. ஐ திங்க் அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ஹேண்ட்லிங்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஹப் மோட்டர் கிடையாது. மோட்டர் வந்து சென்ட்ரலி தான் உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அங்கே உள்ள நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே பேட்டரிக்கு பக்கத்தில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெல்ட் டிரைவில் தான் அது கனெக்ட் ஆகிருக்கு. பட் அந்த நாய்ஸுங்கிறது ரொம்ப எவிடென்ட்டாகவே நம்ம கேட்குது. பெல்ட்டோட நாய்ஸ் அண்ட் மோட்டரோட நாய்ஸ் வந்து நல்லாவே நம்மளால் கேட்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ரோட்டில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு நாய்ஸ் வந்து உங்களுக்கு அதில் ஜென்ரேட் பண்ணுது. இதோட பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 29 bhp வந்து பவர், 70 Nm டார்க்கு, வேறு லெவலில் பவர் இருக்குது. அதுவும் நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு மோடு இருக்குது. அப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைட் லுக் அப்படி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தோன்னா 1420mm வந்து இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 161mm இருக்குது. இந்த சேடல் ஹைட் அதாவது சீட் ஹைட் வந்து 790mm இருக்கும். என்னோட ஹைட்டு 5'8". என்னால் ஈஸியாக காலை தூக்கி போட்டு உட்கார முடியுது. அதே நேரத்தில் இங்கே என்னால் கரெக்டாக
கரெக்டாக கீழே வந்து ஃப்ளோர் பண்ண முடியுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு 5'7", 5'6" இருந்தால் கூட ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட்டு, இந்த சீட்டோட ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட வெயிட் வந்து 177 kg வந்து இதோட கர்வ் வெயிட்டு. அந்த பேட்டரியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். ஆனால் இதை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதில் சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இந்த லெக்கோட பொசிஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் இப்படி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. லைட்டாக ஒரு அக்ரெசிவான ஒரு பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கால் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப காலை விரிச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளாக நம்மளால் வச்சுக்க முடியுது. கரெக்டாக இதில் இந்த ஷேப்பில் போயிட்டு அது உங்களுக்கு மர்ஜ் ஆகுது. அது நல்ல கம்ஃபர்ட்டுக்கு அது நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே ஹேண்டிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒய்டராக இல்லை. அதனால டிராஃபிக்லலாம் போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப இப்படி ஒரு அக்ரெசிவான பொசிஷனும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு சிட்டி கம்ப்யூட்டருக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரி இதனுடைய பொசிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக இங்கே நமக்கு இருக்கும். பட் இங்கே ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா பேட்டரி இங்கே தான் இருக்கிறதுனால அந்த வெயிட் பேலன்ஸ்க்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் சைட் ஸ்டாண்டை போடும்போதும் சரி, எடுக்கும் போதும் சரி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் இந்த டிசைன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. இந்த ஸ்விட்ச் கேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே லெஃப்ட்டில் இங்கே மேலே எம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு மோடில் இருக்குது. அடுத்தது பவர், தென் ஸ்ப்ரிண்ட்டு. இந்த மாதிரி ஒரு 3 மோட்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இங்கே மேலே வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலும் இதில் அவைலபிளாக வரப்போகுது. பட் இப்போதைக்கு இதை வந்து எனேபிள் பண்ணல. அதுக்குரிய ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹெட்லைட்டுக்கு டிம்மு பிரைட்டுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் வைக்கும்போது ஸ்பீடை நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி, இங்கே பீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸும் உங்களால் போக முடியும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஹார்ன் நல்லா லவுடராகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ரெட் கலரில் உங்களுக்கு மோட்டரோட கில் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ஆஃபில் இருக்குது. ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா அப்படி அழகாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது கீழே வந்து ஒரு ஹசார்டஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டரும் உங்களுக்கு க்ளோ ஆகும். இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. பட் இப்போதைக்கு இது டம்மியாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் இதை ஏதாவது ஒரு ஃபீச்சருக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒய்டரான ஒரு மிரர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. மிச்சப்படி ஃப்ளாட்டாக வந்து ஹேண்ட்பார் இல்லை. ஓரளவுக்கு ஒரு ப்ரொஃபைல்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கை வந்து ஒரு 2 days நம்ம ஓட்டின வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த பைக் கூட கிட்டத்தட்ட ஒரு 8000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் இந்தியா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு ரெக்கார்டோட புக்ஸ்லேயும் இது எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கெஸ்ட் வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. நம்ம கூட மிஸ்டர் பாலமணிகண்டன் இருக்காங்க. ஹாய் சார். ஹலோ, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த பைக்கோட கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. த்ரூ அவுட் த இந்தியாவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த பைக்கோட பாசிட்டிவ், நெகட்டிவ் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பாலமணிகண்டன் யார், எதுக்காக இப்படி ஈவி எடுத்துகிட்டு இந்தியா முழுக்க பயணிச்சுட்டு இருக்காரு? ஓகே, என் பேர் வந்து பாலமணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இருக்கேன். ஸோ 12 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் லைக் பேஷனேட் ரைடர். ஸோ ஐஸ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து இவி வெஹிக்கிள்ஸ்க்கு கன்வெர்ட் ஆனேன். 2023 என்னோடய ஃபஸ்ட் இவி வெஹிக்கிள் கன்வெர்ட் ஆகி ஸோ அதில் வாங்கி ஒரு 1 monthலேயே லே லடாக் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அது புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 years வெயிட் பண்ணேன். இதுக்கு ஆக்சுவலாக ஆகஸ்ட் 2024 இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே இதே பிளேஸ் தான், டு பி ஃப்ராங்க். அப்போ வந்து ப்ரோட்டோவாக இருந்துச்சு, லைக் ஃபுல்லாலாம் ரெடி ஆகலை, ப்ரோட்டோவாக இருந்துச்சு. ஓட்டி பார்த்தோன்னே ஜஸ்ட் லைக் த வெஹிக்கிள். நான் இமீடியட்டாக அதை கேட்டேன், எனக்கு வந்து இது ரைடுக்கு கிடைக்குமா, லாங் ரைட்ஸ் பண்ண முடியுமா இதில். அப்போ அவங்க வந்து ஹெஸ்டேட் பண்ணாங்க. இது வந்து ரேஞ்ச் கம்மி, சிட்டி பைக் தான் அதுன்ற மாதிரி சொன்னாங்க. தென் டிசம்பரில் அகெயின் என்னோடய காலேஜ் லீவ்ஸில் தான் எல்லா ரைட்ஸுமே பிளான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஒரு 14 days வரும். சரி போகலாம், ஏன் சும்மா இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போது என்னோடய வெஹிக்கிளில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால அதில் போக முடியல. சரி இமீடியட் சரி ராப்டி தான் நமக்கு தெரியுமே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணேன். அவங்க வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து இது சிட்டி பைக்கு,
நீங்கள் லாங் கொண்டு போகுமா எங்களுக்கு லைக் போகணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல, எங்களுக்கு வந்து அதுக்கான. சூப்பர், நம்ம அதை பற்றி ஒவ்வொன்றா பேசலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 வீலரில் பயங்கர கிரேஸாக நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஈவியில் இப்படிலாம் டிரைவ் போகணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஏன் தோணுச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பேசிக்காகவே வந்து செலவு கம்மி பண்ணோம். ஓகே, அதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஸராக வந்து பெருசாலாம் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம். ஸோ நமக்கு இருக்கிற செலவில் இதில் எவ்வளோ கம்மி பண்ண முடியுன்றதப்போ தான் நான் ஈவி சூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் பைக் காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி லோனில் போட்டு வாங்கிட்டு நமக்கு பெட்ரோல் செலவு கொஞ்சம் கம்மியாகும், சர்வீஸும் மோரலஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி அப்போது இனிஷியலாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி கண்ண மூடி இறங்கியாச்சு. சூப்பர். தென் இது வரைக்கும் ஒரு 1 lakh சேவ் பண்ணியிருப்பேன் என்னோடய பழைய பைக்கில். ஸோ அதனால் வந்து ஒரு இனிஷியல் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஈவியில் வந்து லைக் என்னோடய வெஹிக்கிளில் தான் நான் வந்து லே லடாக் போயிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஓகே. இப்போ ரீசெண்டாக இப்போ நவம்பர் 2025 வந்து சவுத் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணேன். சென்னையிலேருந்து அக்ராஸ் த கோஸ்ட் கன்னியாகுமரி, கன்னியாகுமரியிலேருந்து அக்ராஸ் த கோஸ்ட் மேங்களூர்லேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை. ஸோ இது வந்து ஒரு 2200 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ அது வந்து அல்ட்ரா வயலட்டோட பைக். ஆமாம் கரெக்ட். ஸோ இப்போ வந்து ராப்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த பைக்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம பேசலாம். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு டூரர் கிடையாது. ஆமாம், இது சிட்டி பர்பஸ்க்கு இருக்கிற ஒரு பைக்கு, ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு இருக்கிற ஒரு பைக். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் லாங் போயிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த கம்ஃபர்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஐஸ் வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட்டு டாமினார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், செகண்ட் வெஹிக்கிள். அப்போது அதுக்கும் இதுக்கும் லைக் சிமிலர்லி சேம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அந்த கம்ஃபர்ட்டை ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அவங்க இனிஷியலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 days வந்து ஸோ கன்வின்ஸ்டு வித் த போஸ்டர். அதுதான் மேஜராக முக்கியம், பேக் பெயினுக்கோ சரி இல்லைனா வந்து கம்ஃபர்ட்டுக்கு சரி, அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி ரேஞ்ச், அந்த டெஸ்டிங் ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட வந்து ரேஞ்ச் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து சார்ஜிங்கில் ஆஃப் ஆகிட்டேன், லைக் ஹை வோல்ட் சார்ஜிங். ஸோ லைக் ஆல்மோஸ்ட் 36 minutesல 20 to 30% அவங்க சொன்னாங்க. பட் அதை விட கம்மியாகவே எனக்கு வந்து நான் பார்க்க முடிஞ்சது. இங்கே தான் வந்து சார்ஜ் பண்ணச்சு, தாம்பரத்துலேருந்து அப்படியே அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு டோல்கேட் வரைக்கும் போனேன். திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே ஃபுல் ஆகிடுச்சு. லைக் ஆல்மோஸ்ட் 40-50 minutesல வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒரு சிட்டிங் போஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 8000 கிலோமீட்டருங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ரைட்? அப்போது அவ்வளோ தூரம் போகும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருந்தது? ஐ மீன் உங்களுக்கு உட்கார்றதுக்கு பேக் பெயினோ அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது? ஓகே. ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து அட்ட ஸ்ட்ரெச் 1000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறது இல்லை. இதில் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிரேக்கிங் பாயிண்ட்ஸ். ஸோ எவ்ரி 80 kilometers ஸ்டாப், 1 hour சார்ஜ், அகெயின் ஒரு 80 kilometers ஒரு 1 hour 1.5 hours ஆகும், திருப்பி ஒரு 1 hour சார்ஜ். ஸோ அதனால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஸ்ட்டு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து பாடி பெயினோ இல்லை மென்டலாகவோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து நமக்கு பெருசாக இதில் தெரியல. ஓகே, டன். இப்போ இதில் ரேஞ்சு, ஸோ நீங்கள் வந்து ஹைவேல ஓட்டியிருக்கீங்க, கண்டிப்பாக நிறைய ரஃப் ரோட்ஸ்லேயும் ஓட்டியிருப்பீங்க, சிங்கிள் ரோடில் ஓட்டியிருப்பீங்க. அப்போ இதோட ப்ராக்டிக்கலான ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது? ஆன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மோடில் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணது. ஸோ 100% ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது இட் வில் ஷோ லைக் அரௌண்ட் 100. ஸோ அந்த 100 இங்கே வந்து அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட பேட்டரியோட இதுவும் 1%க்கு 1 கிலோமீட்டர் கணக்கில் கம்மியாகிட்டே வரும். பட் நம்ம சர்டன் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும்போது இதில் ஒரு அட்வான்டேஜ்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம வந்து ஒரு 55-60 வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் க்ரூஸ் ஆன். ஏன்னா நம்ம ஊர் ஹைவேஸில் வந்து லாரிஸு எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து 80லையும் போக முடியாது, 100லையும் போக முடியாது. நமக்கான ஒரு பேசிக் நமக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு விஷயம், செகண்ட் பைக்கோட சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ 60 இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஐ மெயின்டைன் ஆன் த ஹைவேஸ். ஸோ தட் அந்த ஒரு ரேஞ்ச் வந்து வாஸ் இன்க்ரீஸிங் நான் சொல்லுவேன். 100 மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 112, 115 வரைக்கும் இட்ஸ் ஷோர். பட் பேசிக்கலி அந்த 25%, 20%குள்ளே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா பேட்டரியோட ஹெல்த்தும் நம்ம பார்க்கணும். அது வந்து அதான் சொன்னல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தேவை. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த 0 to 100 நம்ம போய் காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மொபைலில் இருக்க மாதிரி தான் 20% வந்தாலும் ரெட் கலர் காட்டிடும், அதுவே இனிஷியேட் பண்ணும் சார்ஜ் பண்ணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த 20%குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேட்டரியோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, வேற நீங்கள் அதர் பைக்ஸ் நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. அந்த க்ரூஸோட கம்ஃபர்ட் அது ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எஸ்,
ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டாகல் ஸ்விட்சில் ப்ளஸ் ஆர் மைனஸும் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து 60ல் போயிட்டுருக்கோம், டப்புன்னு ஏதோ வண்டி வருதுன்னா டக்குன்னு இதில் கட் பண்ணிக்கலாம். 5 கிலோமீட்டர்ஸ் டக்குன்னு அப்படியே கட் ஆகும். ஸோ அடுத்த 5 கிலோமீட்டர் அப்படியே கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஒரு அட்வான்டேஜ். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக்கிங் மாதிரியும் அது ஃபீல் பண்ணும். ப்ளஸ் ரீஜன் மோட்ஸும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்ட். ஸோ ரீஜன் பேசும்போது தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சில் நிறைய நீங்கள் ஹில் டிரைவோட போர்ஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆமாம். அப்போ அந்த ஹில் டிரைவில் உங்களுக்கு கிடைச்ச ரேஞ்சஸ், அந்த ரீஜெனரேஷனோட கெயின் அதெல்லாம் எப்படி இருந்தது? அப்போ ஃப்ளாட் ரோடில் என்ன ரேஞ்சு எதிர்பார்த்தனோ அதே தான் அப் அண்ட் டவுனில் நான் வந்துச்சு. ஏன்னா அப்பில் வந்து எப்பயும் கன்சியூம் ஆகும், பட் அதோட நம்ம டவுன் ஹில் போகும்போது அது இதில் காம்பன்சேட் ஆயிடுது. ஸோ தட் அதில் லிட்டர் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னால் அந்த பேட்டரி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதை கண்கூட பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சில ஸ்ட்ரெச்சில் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இனிஷியலி பயந்தேன், பட் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹில்ஸ் ஏறி இறங்கினோடனே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சு எனக்கு. இப்போ வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம், நீங்கள் சிட்டிலையும் ஓட்டியிருக்கீங்க, ஹைவேலையும் ஓட்டியிருப்பீங்க. அந்த ஒரு டார்க்கு, அந்த ஒரு சடன் புல் நமக்கு வேணும்னு நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது அது சப்போர்ட் பண்ணிச்சா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து சில இடத்துல லாரிஸ்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பில் வந்து லாரி வந்து ஸ்லோவாக தான் போகும். ஸோ தட் இனிஷியலாக நம்ம எடுத்தாகணும். அதெல்லாம் ஃப்ளாலெஸ்ஸாக ஈஸியாக போயிடும். அந்த பவர் மோட்லேயே நம்மளால் அது பண்ண முடியும். ஓகே. இன்னும் அடுத்த மோடுக்கு போக முடியும், பட் ஆனால் பேட்டரி கன்சியூம் ஆயிருன்ற ஒரு பயம். ஸோ அதனால் இந்த பவர் மோட்லேயே இனிஷியல் உங்களுக்கு வந்து அந்த த்ராட்டில் பிக்கப் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருவேன். இப்போது கிளைமேட், ஏன்னா டிசம்பரில் அதுவும் எண்டில் போயிருக்கீங்க. சப்போஸ் நார்த்லலாம் வந்து கண்டிப்பாக பயங்கர கூலிங் வந்து உங்களுக்கு. ஆமாம் 9 டிகிரிஸ் 8 டிகிரிஸ் வரையும் பார்த்தோம். ஓகே. அப்போ இந்த பைக்கோட பேட்டரியோ இல்லை இதில் இருக்கிற சிஸ்டமோ இந்த கிளைமேட்னால ஏதாவது ஷடவுனோ இல்லை ஏதோ ப்ராப்ளமோ அப்படியான ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னது சப்ஜீரோ கண்டிஷன்ஸ் போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி லாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அந்த சப்ஜீரோ வரைக்கும் நம்ம இன்னும் போகல. நாங்கள் மேக்ஸிமம் போனது வந்து 8 to 9 டிகிரிஸ். கல்கட்டா டு ஆக்ரா வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச், பிரயாக்ராஜ், வாரணாசி, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதிலும் நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணோமே. ஃபுல் ஃபாக், அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே 0 விசிபிலிட்டி. பட் இருந்தாலும் நைட்டில் ட்ராவல் பண்ண நல்லாவும் இருந்துச்சு. இதில் எந்த ஒரு இஷ்யூவும் வரல. ஓகே. ஆமாம் சார். இந்த பைக்கோட ஒரு செல்லிங் பாயிண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. CCS2 கன்னே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் லாங் போகும்போதே கண்டிப்பாக ஹைவேல நிறைய நீங்கள் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா CCS2 நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ கார் சார்ஜர் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கார் சார்ஜர்ஸ் வந்து ஹைவேஸில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் கன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து வி கேன் லைக் புட் இட். ஸோ திஸ் கால் DC சார்ஜிங். ஸோ டேரக்ட் கரண்ட்டாக வி கேன் சார்ஜ். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளக்இன் பண்ணாலே இங்கே இனிஷியேட் ஆகிடும். ஸோ இந்த இனிஷியேட் ஆனோடனே வில் ஹாவ் தி ஆப். ஸோ ஆப்பில் போயிட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது இப்போ எக்ஸாம்பிள் இது ஜியானோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதில் மேப்பில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோன்னா இந்த சார்ஜர் வந்து அவைலபிளாக இல்லையான்றது காட்டும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா CCS2 ஒரு கன், சில 2 கன் இருக்கும், AB அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்னுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் ஸ்டார்ட் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்தோன்னா இட் வில் ஸ்டார்ட் சார்ஜிங். ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது DC சார்ஜர் இது. அப்போது இதை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சார்ஜிங் வந்து நடந்தது? லைக் 20% நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 80% வரைக்கும் 30 to 36 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆயிரும். அந்த 80 to 100 வந்து இன்னொரு ½ an hour வில் டேக். ஏன்னா என்னென்னா 80யோட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டாப் பண்ணி ஸ்லோவாக சார்ஜ் பண்ணும். ஏன்னா ஈக்குவலாக வந்து அந்த பேட்டரிக்கு போய் இதாகணுன்றதுக்காக அந்த டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கு. இது காமனாக எல்லா வண்டியிலையும் இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி 97% இருக்குது. ஸோ அங்கே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து எவ்வளோ டைம் எடுக்குது, வாட் ஹவர் இதுலேயும் காட்டும், இந்த டிஸ்பிளேலையும் காட்டும். ப்ளஸ் நம்ம மொபைல்லையும் வந்து ஆப்லேயும் வரும். நம்ம ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியலாகவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம வந்து லாங் போகிறோம், நீங்கள் நடுவில் எவ்ரி 100-120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக. ஏன்னா 90% வந்து நாங்கள் இதை நம்பி தான் போனதுக்கான காரணமே. என்ன தான் வந்து AC சார்ஜர் இருந்தாலுமே DC சார்ஜர் வந்து அது பேஸ் பண்ணி நான் நம்பி போனது ஒரு காரணமே. ஏன்னா என்ன தான் ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஆன் த ஹைவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நம்பி தான் நான் போனது. இது எல்லாராலையும் பண்ண முடியுமானான்றது ஐம் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இதுக்கான பேஷனேட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு லீவ் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் இது பண்ணது. ஓகே. பட்
கண்டிப்பாக ஈவி வச்சுருவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பொறுமை வேணும். அது இல்லாமல் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் அவங்க கையில் இருக்கணும், இல்லைனா பண்ண முடியாது. இப்போ இதோட சேர்ந்து வெஹிக்கிளோட வந்த அந்த ஏசி சார்ஜரும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக நீங்கள் நைட் ஸ்டேயில் அதையும் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அதை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 20 to 80 அப்படிங்கிறது எவ்வளோ டியூரேஷனில் உங்களால் கவர் பண்ண முடியும்? அதில் வந்து நம்ம பிளக்இன் பண்ணும்போது இங்கே 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ஷிஃப்ட் மோட், அதுலேயும் ஃபாஸ்ட் மோட் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் மோடு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 hours to 8 hours வரைக்கும் நீங்கள் வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பொறுமையாக நம்ம மொபைலில் எப்படி சார்ஜ் ஆகுதோ ஓவர் நைட்டு, அதேமாதிரி இதுவும் அந்த மாதிரி சார்ஜ் ஆகிக்கும். ஸோ அதில் ஒரு பெரிய ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அகைன் நம்ம ஃபாஸ்ட்டாக வேணால் ஃபாஸ்ட்டு மாற்றிக்கலாம், இல்லை எனக்கு தூங்க போகிறேன் ஸ்லோவாக ஆகட்டும் அப்படின்னா நம்ம ஸ்லோ போட்டு நம்ம போயிடலாம். ஓகே. ஸோ அப்படி இந்த பைக்கை வாங்குறவங்க வீட்டிலே சார்ஜ் பண்ணனாலும் அந்த சார்ஜரை வச்சு பண்ணும்போது கூட ஐ திங்க் ஒரு 4 hours அவங்களால இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங்னா 20 to 80% 1 hourல அவங்களால பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். ஸோ அதாவது 20 to 80. ஆமாம். ஓகே, கிரேட். இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ், உங்களோட ரெக்கார்ட்ஸே நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. இப்போ நான் இந்த ராப்டர் T30 டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளஸ்டர் நான் வாக் அரவுண்டில் மிஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 7 inch வந்து டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வருது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட ஓன் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்டு வந்து கிடையாது. அதனால் மேப் அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் அவங்களோட மேப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ்ஸு இது எல்லாமே இருக்குது. டச்சு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த டச் வந்து வண்டி டிரைவிங்கில் இருக்கும்போது ஒர்க் ஆகாது, நிற்கும் போது தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இருக்கிற மோடு வந்து பவர் மோடு. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ஃபர்ட் மோடில் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்ஃபர்ட்டு, பவரு, ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு 3 மோடு இருக்குது. கம்ஃபர்ட் மோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃபர்ட்டு ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே. பெருசாக லான்ச் வந்து ஒன்றும் பவர்ஃபுல்லாக வந்து இல்லை. இந்த கம்ஃபர்ட்டில் நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே போகுது. 60 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். எஸ், 61, 62, 63. வாவ், கொஞ்சம் ரோடு வந்து டவுன் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால போகுது. அதர்வைஸ் ஐ திங்க் 65ல் லாக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது அந்த 65 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து டைம் எடுத்துக்குது. மெயினாக வந்து இதோட அந்த சவுண்டை பற்றி நம்ம சொல்லணும். லோயர் ஸ்பீடில் அந்த நாய்ஸு, அந்த மோட்டரோட நாய்ஸு, பெல்ட்டோட நாய்ஸு நல்லாவே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது சிட்டிக்குள்ளே ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்குற அளவுக்கு அந்த நாய்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த 50லேருந்து 60 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அதுக்கு இந்த மோடு பத்தாது. நம்ம என்ன பண்ணலாம், பவர் மோடு போட்டேன். இப்போ பாருங்கள், வாவ், நீங்கள் பாருங்கள், வண்டி வந்து ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஓ மை காட், ரொம்ப அசால்ட்டாக வந்து 100 வந்து ரீச் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், சூப்பராக வந்து ரீச் ஆகுது. ஸோ அப்போ பவரே வந்து ஒரு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இப்படி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஹேண்டார் வந்து அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக வண்டி நிற்கும் போது தள்ளவே முடியல, ஆனால் டிரைவில் நல்லா அதை சப்போர்ட் பண்ணுது. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வண்டியை சிட்டிக்குள்ளேயே வந்து இவ்வளோ பெரிய வெயிட்டான வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்லோ ஸ்பீட்லலாம் அப்படியே அந்த அலும்புற பிரச்சனைலாம் வந்து இல்லை. அதே மாதிரி ஈவன் ஹைவேல ஹை ஸ்பீடில் கூட நீங்கள் பாருங்கள், நம்மளால் அப்படி அழகாக இப்படி கட் பண்ணி இப்படி போக முடியுது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து சிட்டி கம்ஃபர்ட்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது கம்ஃபர்ட் மோடில் போட்டாவே வந்து நமக்கு அந்த சிட்டி கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஃபார் பெட்டராகவே வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ ஸ்ப்ரிண்ட் மோடெல்லாம் வந்து கேட்கவே தேவையில்லை, வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேட்ரி வந்து 25% கீழே போயிடுச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்காக கம்ஃபர்ட் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் நினச்சா கூட டிரைவ் மோடை மாற்ற முடியாது, அதுவாகவே வந்து உங்களுக்கு லோ பண்ணிடும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் சேவ் மோடு மாதிரி தான் வந்து இது. ஓகே, ரைட். அப்போ அந்த 25%ல் இந்த கம்ஃபர்ட்டில் 39 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இது டிரைவ் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே காமிக்குது. இப்போது சிட்டிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்படுவீங்க.
கொஞ்சம் லாங்கராக ஏறி போய் தான் நீங்கள் வந்து யூட்டர்ன் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரியே இதில் வந்து ஒரு ரிவர்ஸ் மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்க் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி ரிவர்ஸ்லேயும் மூவ் பண்ணி போய்க்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஃபார்வர்ட்லேயும் மூவ் பண்ணி போகலாம். அது ஒரு ரீலாகவே நான் எடுத்திருக்கேன், அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அது செமையாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அப்போது இதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஷட்டிலாக நீங்கள் ஓட்டுறீங்க. இந்த கம்ஃபர்ட்டில் ஒரு 60 அப்படின்னு க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 120 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு 8000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ண ஒருத்தர் சொன்ன டேட்டா தான் வந்து இது 120 to 130 அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நம்ம இப்போ ஓட்டின மாதிரியே ஒரு 100+ அழுத்தி ஓட்டுறோன்னா நல்லாவே டவுன் ஆகும். ஒரு 70 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது இது இன்னும் ரோடுக்கு இன்னும் டெலிவரி ஆகி வரல. ஸோ அப்படி வந்தால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஹை வோல்டேஜில் சார்ஜ் பண்ணும்போது ஒரு நல்ல குயிக்காக வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ சடனாக ஒரு இடத்துல சார்ஜ் பண்ணணுன்னா ஜஸ்ட் ப்ளக் ஷேர் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் குயிக்காக வந்து அதை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் 8000+ புக்கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கம்மிங் மந்த்தில் இருந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி ரோடில் வந்ததுக்கப்புறம் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோப் இந்த வீடியோ இந்த ராப்டோவோட T30 வெஹிக்கிள் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.